திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன் உச்சமா இருக்கார். சூரியன் உச்சமா இருந்தா அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல இந்த மாதம் முழுவதும் சூரியன் இங்கதான் இருக்கார். சுக்கிர பகவான் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார், பலமா இருக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் உண்டு. செவ்வாய் மட்டும் 28ஆம் தேதி மாறுறாரு. புதன் 17ஆம் தேதி நீச தன்மையிலிருந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனோட சேரப்போகிறார். சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது உங்க ஜாதகத்துல இருந்தா அந்த யோகங்களும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. குரு பகவானும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துலதான் இருக்கார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மகர ராசிக்கு உண்டான சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம். அதுவும் பாருங்க 4ஆம் வீட்டுல இருந்து உச்சமாகிறார், கேந்திரத்தில் உச்சம் பெறுகிறார். அடுத்து அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். மகர ராசி, மகர ராசிக்கு திருக்கணிதம் இதெல்லா முறையிலயும் ஏழரை சனி விலகிடுச்சு. இப்ப அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இருந்து நீங்க பண்ணக்கூடிய அனைத்து விஷயத்துக்குமே சக்சஸ் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அமைப்பு, கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது 5ஆம் இடத்தில் குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கி கொடுக்க போகுது. அவர் உங்களுக்கு யாரு? தொழில் ஸ்தானாதிபதி. அப்ப தொழில் வளர்ச்சி உண்டு. இந்த மாதத்திலிருந்து மகர ராசிக்கு கண்டிப்பாக தொழில் ஒரு வளர்ச்சி, தொழில் ரீதியாக இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலகிறது, புதியதாக சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா 5ஆம் இடங்கிறது குல தெய்வம் இல்லையா? அப்ப குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த மாதம் முழுவதும் மகர ராசிக்கு ஏற்படும். அல்லது ரொம்ப தொலைவில் இருக்கீங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, இதெல்லாமே மகரத்துக்கு இந்த மாதம் முழுமையாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 8ஆம் அதிபதியால் உச்சமாகும் பொழுது இந்த நோய் நொடிகள் விலகிறது, கண்டங்கள் விலகிறது இப்படிங்கிற அமைப்புகளை கொடுத்தாலும் கொஞ்சம் அவர் 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். தொழில் நல்லா வளர்ந்தாலும் தசாபதிகள் நல்லா இருந்தா மட்டும் நீங்க தொழில்ல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வதும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வதும் என்பது ஒரு சிறப்பு. அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, அவரே 6ஆம் அதிபதி ஆகிறார். அவர் நீசமாகிறார் 17ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு போறார். எப்பவுமே பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஒரு பூர்வீக சொத்து, அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்க போது இந்த மாசம். அதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பொதுவாகவே 4இல் புதன் வரும்போது உயர்கல்வி படிப்பதற்குண்டான எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அது விலகிடும். 4ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாம் சொன்னாலும் காலேஜ் படிப்பு எல்லாமே இந்த 4ஆம் இடம் தான். அப்ப என்ன, அப்போ இந்த 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 4ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது உயர்கல்வி படிக்கிறது, தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, இது போல் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இருப்பினும் அவர் 6 ஆகிறாருல்ல, அப்ப 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வருதுன்னா லோன் வாங்கி ஏதாவது வீடு கட்டலாம், லோன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த மாசம் அது நடக்கும். அதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. 6-4 தொடர்பு ஏற்பட போகுது அப்படின்னா வண்டி லோன் வாங்குறது, வீட்டு கடன் வாங்குறது, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சு கடன் வாங்குறது இதெல்லாம் நடக்கும். பட் இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இல்ல நாங்க முதல்ல லோன் போட்டிருக்கோம், எங்களுக்கு லோன் கிடைக்காம இருக்கு, அதே போல பாத்துட்டீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அலைய வைக்கிறாங்க, எங்களுக்கு உண்டான இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் அந்த ப்ராசஸிங் எல்லாமே சூப்பரா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமா இந்த மாதம் மகரத்துக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அடுத்தது பாருங்க செவ்வாய் யாரு? உங்களுக்கு 11ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதி 3ல இருக்கார், அவரே 4ஆம் அதிபதி ஆகிறார். லாபங்களுக்கு குறைவு இருக்காது. சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால சனி செவ்வாய் எப்பவுமே ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அந்த அமைப்புகள் இருந்தாலும் ஒரு போராட்டத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாசம். இருப்பினும் ஒரு லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதால ஒரு போராட்டத்துக்கு அப்புறம்
ஒரு வலிக்கு அப்புறம், ஒரு வேதனைக்கு அப்புறம் ஒரு வெற்றி, ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாசம் மகரத்துக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சோ பொதுவா மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மாதமாக தான் இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு மாதங்கள் தான். வருமானம் வரப்போகுது. 2ஆம் அதிபதி 3 இருக்குது, எப்படி வருமானத்தை கொடுத்துருவார். வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயமும் நல்லா இருக்குது. அம்மா அப்பா சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்கு. அதே போல பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தொழில் அருமையா இருக்க போகுது. உங்க தேவைகள், குடும்ப தேவைகள், குழந்தைகளுடைய தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். என்ன புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது படிப்புக்குண்டான வேலைகளும் கிடைக்கும். இதனால் படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்திருந்தாலும் கூட படிப்புக்குண்டான வேலையும், உங்களுடைய திறமைக்குண்டான ஊதியங்களும், திறமைக்குண்டான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க கை வந்து சேர்றதுக்கு உண்டான ஒரு மாதமாக மகர ராசிக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சூரியன் உச்சமாகிறது கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல கவனமா போயிட்டு வந்துக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளையும் இந்த மாதம் மகரத்துக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பலனாகும். இந்த மாத பலன்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எது யோகம், எது யோகம் இல்லை அப்படிங்கறது எல்லாமே நம்ம முழுமையா பார்த்திருக்கிறோம். அதே போல இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்க ஜாதகத்துல இப்ப இங்க சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதே இடத்துல சூரியன் வரும்போது உங்களுக்கு வளர்ச்சி. இப்ப கிரகங்கள் எல்லாமே மாறி மாறி வரும் பொழுது உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகத்தோட கிரகங்கள் ஜாயின் பண்றாங்களோ அந்த தன்மைகள் முழுமையாக வேலை செய்யும். இப்ப இங்க சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா இந்த சுக்கிரன் கட்டி இப்ப உங்களுக்கு சூரியன் வரப்போகுது. அப்ப இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது முழுமையா நடக்கும். அப்ப சுக்கிரன் உங்க ஜாதகத்துல யாரு, அப்ப சூரியன் உங்க ஜாதகத்துல யாரு அப்படிங்கறத மட்டும் நம்ம உங்க ஜாதகத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னொன்னு நீங்க என்ன ராசி என்ன லக்னமா வேணா இருந்துட்டு போங்க. பட் வந்து இப்ப மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன். மேஷ ராசிக்கு உண்டான பலனை பாருங்க. இப்ப சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசிக்கு உண்டான பலன் இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப பலமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. சோ இந்த மாசம் மாசம் வரக்கூடிய பலன்கள்லயே நம்ம வந்து ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். என்ன கிரகம் வேலை செய்யுதோ அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாக்கணும். தசை என்ன தசை நடக்குது, என்ன புத்தி கிரகம், எந்த புத்தியில வந்து நீங்க டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க, அது என்ன கிரகம் அப்படிங்கறதெல்லாம் முழுமையா பார்க்கும் பொழுது நம்ம ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கும் இந்த லைஃப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாத பலன்களை பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தீமைகள் அப்படிங்கிறது நம்ம ரெண்டுமே ஈக்குவலா கலந்துதான் கொடுத்துருக்கேன். சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாகவும் அதே போல உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.